அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். என்றும் போல இன்றைய தினம் சிறிது தாமதமாகவே ஆரம்பம் செய்தேன். வழக்கம் போல என் அனைத்து மாடித்தோட்ட செடிகளுக்கும் நீர் ஸ்ப்ரே செய்வதிலிருந்தே தொடங்குகின்றன. மற்ற செடிகளுக்கு நீர் பாய்ச்சுகிறேனோ இல்லையோ கண்டிப்பாக இந்த ரோஜா செடிகளுக்கு பாய்ச்சி விடுவேன். இனிவரும் காலம்தான் ரோஜா செடிகளுக்கு போதாத காலம். வெப்பநிலை அதிகரிக்க ரோஜா செடிகளுக்கு காட்டும் அக்கறையும் அதிகரிக்க வேண்டும். மேலும் சின்டரில் வளர்க்கும் செடிகளுக்கு அதிக கவனம் தேவைப்படும். இப்போதே சில செடிகளின் இலைகள் மஞ்சளாக மாறுகின்றன. காலநிலையில் ஏற்படும் திடீர் வெப்ப அதிகரிப்பு இந்த இலைகளின் மாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம் என அறியப்படுகிறது. ஆகவே இன்றைய பொழுது ரோஜா செடிகளுக்கு எந்த உரமும் இடாமல் அதன் உள்வேர்கள் முழுவதும் நனையும் அளவிற்கு வெறும் நீரை மட்டுமே ஊற்றப் போகிறேன். பொதுவாக நான் தொட்டியில் இருக்கும் சிண்டர் ரோஸ்களுக்கு 1 லிட்டர் முதல் 2 லிட்டர் வரை நீர் நிறைத்து ஊற்றுவேன். முதல் பயனாக தொட்டியில் இருக்கும் அனைத்து வேர்களும் நனைந்துவிடும் மற்றும் நாம் கொடுக்கும் உரத்தில் எச்சமிருக்கும் உப்புக்கள் அடித்துச் செல்லப்படும். இன்று காய்கறி மற்றும் மண்ணில் இருக்கும் அனைத்து பூச்செடிகளுக்கும் இயற்கை இடுபொருளான மீன் அமிலத்தை வேர்வழியாக கொடுக்கப் போகிறேன். ஏனெனில் இதில் இருக்கும் தலைச்சத்து செடிகள் நன்கு வளர உறுதுணையாயிருக்கும் மற்றும் அதிலிருக்கும் நுண்ணுயிர்கள் மண்ணில் மேலும் பெருக்கமடைந்து மண்ணின் வளத்தை மேம்படுத்தும். மீன் அமிலம் லிட்டருக்கு 5 மில்லி என்ற கணக்கில் எடுத்து தேவையான அளவு நீருடன் கலந்து செடிகளுக்கு கொடுக்கப் போகிறேன். மீன் அமிலம் நல்ல வளர்ச்சியூக்கியாகவும் செடிகள் பசுமையாகவும் வளர வழிவகை செய்யும். செடிகளின் அளவு மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு செடிகளுக்கு தேவையான நீர் ஊற்றிக்கொள்கிறேன். பொதுவாக பெரிய தொட்டியில் இருக்கும் செடிகளுக்கு 2 லிட்டரும் சிறிய தொட்டியில் இருக்கும் செடிகளுக்கு 1 லிட்டரும் கொடுப்பேன். இன்று பிப்ரவரி 7ஆம் நாள். நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய ரோஸ் தின நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.